தமிழ்நாடு அரசின் டாஸ்மாக் நிறுவனத்தின் நிதிநிலை அறிக்கை தொடர்ந்து 8வது ஆண்டாக வெளியிடப்படாதது பேசும் பொருளாகியுள்ளது. இறுதியாக 2016 முதல் 17ஆம் நிதியாண்டிற்கான 34வது ஆண்டு அறிக்கையை டாஸ்மாக் நிறுவனத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் சட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நிறுவனமும் ஒரு வருடாந்திர அறிக்கையை தயாரிக்க வேண்டும். இது அதன் செயல்பாடுகள் மற்றும் நிதி செயல்திறன் பற்றிய விரிவான கண்ணோட்டத்தை அதன் பங்குதாரர்களுக்கு வழங்கும் ஒரு விரிவான ஆவணமாகும். உதாரணமாக, அரசுக்கு சொந்தமான மற்றொரு நிறுவனமான தமிழ்நாடு மின் விநியோக கழகம் 2023 முதல் 2024ஆம் ஆண்டிற்கான அதன் வருடாந்திர நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இது குறித்து மதுவிலக்கு மற்றும் கலால் துறை அமைச்சர் முத்துசாமி கூறுகையில், டாஸ்மாகின் ஆண்டு அறிக்கைகள் 2023 முதல் 2024ஆம் நிதியாண்டு வரை முறையாக சட்டமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாகவும் 2024 முதல் 2025ஆம் ஆண்டிற்கான ஆண்டு அறிக்கை தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் கூறிய அவர், ஏன் அவை இன்னும் வெளியிடப்படவில்லை என்பதை சரிபார்க்கிறேன் என்று தெரிவித்தார். மேலும் இது தொடர்பாக டாஸ்மாக் அதிகாரிகள் இதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்கவில்லை. முன்னதாக டாஸ்மாகில் ரூபாய் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருந்தது. மேலும் இது தொடர்பாக நடைபெற்ற சோதனை தொடர்பான வழக்கு தற்பொழுது நிலுவையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது.